மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னர வணக்கத்தை குறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பாடத்தில் இணைந்து கொண்டிருக்கோம். நாங்கள் இதில் கடந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். அதுக்கான அறிமுகத்தை ஒரு எலக்ட்ரானிலுக்கான அறிமுகத்தை கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்துருக்கோம். அந்த அறிமுகத்தில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இது ஒரு மிக கடினமான ஒரு பாடம். நிறைய மாணவர்கள் மட்டுமில்லாமல் நிறைய விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் கூட சிரமப்படுகிற ஒரு பாடம் என்று சொல்லியிருந்தேன். ரீசன் என்னென்றால் இது புரிஞ்சு கொள்வது அவ்வளோ கஷ்டம். பட் இதை புரிஞ்சு கொண்டால், அந்த அடிப்படை நீ சரியாக புரிஞ்சு கொண்டால் இதை போல ஈஸியான பாடம் சயின்ஸ்லேயே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ இந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள பாருங்க, என்ன இதில் இருக்குன்றதை புரிஞ்சு கொள்ள பாருங்க. எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் நான் தெளிவாக கதைப்பேன். ஓகே, அப்போ புரியக்கூடிய வகையில் தான் நான் கதைப்பேன். அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் இருந்தால் இதை போல ஒரு ஈஸியான பாடம் இல்லை. இந்த பாடம் ஃபைனல் எக்ஸாமில் கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது. பட் 2-3 வருஷத்துக்கு பேப்பரில் கேள்வி வந்திருக்குது. எம்ஜிக்யூலையும் சரி, பின்ன எஸ்ஏ பாடலையும் சரி, கட்டாயம் கேள்வி வந்திருக்குது. ஸோ இந்த பாடத்தை நாங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா மிக முக்கியமான பாடம், கடினமான பாடம் இருந்தால் கூட மிக முக்கியமான பாடம். ஆனால் பாடத்தை பார்த்து கடினம் பண்ணுறதுக்காக நீ பயந்து போக வேண்டாம். நீ அதை இன்னொரு நீ பயணிக்கணும்னு விளங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸை எப்படி எடுத்துக்கொள்றதுன்றது நீ சரியாக பிடிச்சிட்டேன்னு சொன்னால் இதை போல ஈஸியானது ஒன்றுமே இல்லை. உனக்கு ஓட்டமினியல் கிளியராக விளங்கிட்டு. ஓட்டமினியல் தான் மின்னியலுக்கான அடிப்படை. ஓட்டமினியல் கிளியராக விளங்கிட்டு. அதுக்கு பிறகு படித்த அந்த மின் சக்தி அளக்கிற முறைகள், மின் சாதனங்களுடைய வலுவும் சக்தியும் அளக்கிற முறைகள் கிளியராக விளங்கிட்டு. அதனுடைய தொடர்ச்சி நீ கடைசியாக படித்த மின் காந்தவியல் தூண்டல்னு சொல்லக்கூடிய பாடம், பரடையின் தத்துவம் எல்லாம் கிளியராக உனக்கு விளங்கிட்டுன்னு சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாக கடைசி பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ். அது மின்னியல், இது எலக்ட்ரானியல். அது மின்னோட்டம் சார்ந்தது, இது எலக்ட்ரான் சார்ந்தது. ஓகே, அப்போ எலக்ட்ரானியல் என்றதுடைய 2வது வகுப்பு இன்றைக்கு நாங்கள் கடந்த வகுப்பில் அடிப்படையாக பார்த்தாங்க. இன்றைக்கு நாங்கள் 2வது வகுப்பில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாங்கள் இந்த குறைக்கடத்திகளுடைய தொடர்ச்சி கடந்த வகுப்பில் முடிக்கக்குள்ள நான் குறைக்கடத்திகள் பற்றி பார்த்தாங்க. குறைக்கடத்தில் எப்படி இருக்காதுன்னு பார்த்தாங்க. இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக குறைக்கடத்தினுடைய வகைகளை பற்றி இங்கே கதைக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் குறைக்கடத்திகளுடைய வகைகளை பற்றி கதைக்க போகிறோம். பாருங்க, சும்மா நம்மளை காய்கறியில் குறை கடத்திகள் என்று பற்றி நாங்கள் கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்தாங்க. குறை கடத்திகள் அதை பற்றி தெளிவாக பார்த்தாங்க. குறை கடத்திகள் என்ன மாதிரி என்றால் மின்னை ஓரளவுக்கு கடத்தக்கூடியது. மின்னை ஓரளவுக்கு அல்லது குறைவாக மின்னை குறைவாக கடத்துறதுதான் குறை கடத்தி. இந்த பேர்லயே இருக்கு பாருங்க, குறை கடத்தின்றது மின்னை குறைவாக கடத்தவர், அதுதான் குறை கடத்தி. அல்லது நீ இப்படி சொல்ல மின்னை ஓரளவுக்கு கடத்து, நல்லாயும் கடத்தாது. இப்போ செப்பு கம்மி மாதிரி நல்லா மின்ன கடத்தாது மாதிரி, இப்போ பிளாஸ்டிக் பொருட்களை மாதிரி மின்ன கடத்தாமலும் விடாது. குறைகடத்தின்றது இப்போ நான் குறைகடத்தின்னு சொல்றது சிலிக்கன் அல்லது ஜியமானியத்தால் ஆக்கப்பட்ட ஒரு பதார்த்தம், என்ன ஒரு திரவியம். அந்த திரவியத்தை நான் இப்போ குறைகடத்தின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்றால், இப்போ ஒரு சிலிக்கனால் ஆக்கப்பட்ட ஒரு குறைகடத்தின தாரன், இந்த கடத்தினுடைய மின் இயல்பு எப்படி இருக்கும், மின்னை கடத்துற இயல்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால் நல்லா மின்ன கடத்த மட்டும் சொல்லலாது. நீ செப்பு கம்மி மாதிரி இந்த கம்பி நல்லா மின்ன கடத்த மட்டும் விட்டால் இல்லை. ரீசன் என்ன, அங்கே செப்பு கம்பியில் சுயாதீனங்கள் கணக்கு இருக்குது, இங்கே சுயாதீனங்களே இல்லை, ஃப்ரீயாக இருக்கும், 1-2 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகே, அப்போ வேறு என்ன சொல்லலாம், மின்னோடத்தை கடத்தான்னு சொல்லலாம். அதுக்காக மின்ன கடத்தாது, அவை மின்னோடத்தை கடத்தாதுன்னு சொல்லலாம். காவிலி பதார்த்தம் மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் மாதிரி இது மின்ன கடத்தாமலும் விடாது, மின்ன கடத்தும். எப்படி கடத்தும், ஓரளவுக்கு கடத்தும், குறைவான அளவுக்கு, குறைவாக மின்னை கடத்தும். இது சிலிக்கனால் ஆக்கப்பட்ட. ஓகே, இப்போ இந்த குறை கடத்திகள் பார்க்க 2 டைப் இருக்குது. 2 பிரதான வகை குறை கடத்திகளுடைய பிரதான வகைகள் 2 இருக்குது. முதலாவது வகை உள்ளீட்டு குறை கடத்திகள். உள்ளீட்டு குறை கடத்திகள் இது நீ லோக்கல் மாதிரி ஞாபகம், சும்மா அப்படி இல்லை, உண்மையாக லோக்கல் இல்லை. லோக்கல் மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கொள்றது. இப்போ பாடத்தை நான் சொன்னால் ஆரம்பத்தில் இந்த பாடம் படிக்கும் போதே சொன்னால் இது கஷ்டமான பாடம் வேண்டாம். அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில ட்ரிக்கள் நான் உனக்கு சொல்லி தருவேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சின்ன ட்ரிக்கள். அது அப்படி இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றது. அப்படி சில பிள்ளைகள் படிக்கும். ஞாபகம் வச்சு படிக்கிறது, அது உங்க லைஃப்ல நடக்கிற சில அடிப்படையான விஷயங்களை வச்சுக்கொண்டு ஞாபகம் வச்சு படிக்கலாம். ஓகே, அப்படி நான் உனக்கு படிக்கிற ஈஸிக்காக சொல்றேன். அப்போ உள்ளீட்டு குறை கடத்திகள் லோக்கல் மாதிரியா ஞாபகம் வச்சு. ஓகே, அடுத்தது வெளியீட்டு குறை கடத்திகள். வெளியீட்டு குறை கடத்திகள் இது வெளிநாடு மாதிரி யோசி, போரின் மாதிரி யோசி. வெளிநாடு மாதிரி தான் யோசி. அப்போ உள்ளீட்டு குறை கடத்திகளுடைய பிரதான வகைகள் 2. ஒன்று உள்ளீட்டு குறை கடத்திகள், இன்னொன்று வெளியீட்டு குறை கடத்திகள். இந்த உள்ளீட்டு குறை கடத்திகள் என்னன்னு கேட்டால் அது உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். லோக்கல்டா என்ன, உனக்கு ஃப்ரீயாக எங்கே போனாலும் கிடைக்கும். அது பெருசாக மார்க்கெட் இருக்கா? இப்போ லோக்கல் பொருட்களுக்கு பெருசாக மார்க்கெட் கிடைக்காது. என்ன, அது எங்கே போனாலும் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு மேலாம் 5 ரூபாய்க்கு மேலாம், அப்படி மலிவான பொருட்கள் மேலே. ஓகே, அப்படின்னு யோசி. அப்படி கிடையாது, உண்மையாக அப்படி கிடையாது. நீ உனக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக, ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக நான் அப்படி சொல்றேன். உள்ளூட்டு குறை கடத்திகள் லோக்கல் பொருட்கள் மேலே. ஆனால் வெளியீட்டு குறை கடத்திகள் வெளிநாட்டு பொருட்கள். வெளிநாட்டு பொருட்களுக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்குமே. என்ன, வெளிநாட்டு கண்ட்ரோல் சொன்னால் பிள்ளைலாம் அடிபட்டு கொண்டுவாங்க, பெரிய காசுக்கு விற்பாங்க வெளிநாட்டுக்கு பொருட்கள். ஆனால் உள்நாட்டு பொருட்கள் விற்க மாட்டாங்க. அப்படித்தான் இந்த உள்ளீட்டு குறை கடத்தியும் வெளியீட்டு குறை கடத்தியும் அப்படித்தான். உள்ளீட்டு குறை கடத்திகள் லோக்கல் மாதிரி, சும்மாவே கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ ஃப்ரீயாக கிடைக்கும் சொல்றதை விட சீப்பாக கிடைக்கும். என்ன, கிட்ட எடுக்கலாம், நாங்கள் டக்கண்டு எடுக்கலாம். உள்ளீட்டு லோக்கல் பொருட்கள் டக்கண்டு எடுக்கலாம். ஆனால் வெளிநாட்டு பொருட்கள் அப்படி எடுக்கலாமா?
கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். என்ன வெளிநாடு போக வெளியில் இடத்துல இருக்கும், விலையும் கூட இருக்கும், நிறைய செலவுகள் வரும். என்ன அப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அப்போ குறைகடத்திகள் 2 வகை, உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி. உள்ளீட்டு குறைகடத்திகள் என்னன்னு கேட்டால் லோக்கலாக கிடைக்கக்கூடியது. இப்போ பாருங்க இதுலேயே கூட பாருங்க, இயற்கையாக இருக்கும் சிலிக்கன் ஜேமானியம் போன்ற தூய குறைகடத்திகள் உள்ளீட்டு குறைகடத்தி. உண்மையான ஞாபகம், உண்மையான விளக்கம் சயின்ஸ், அது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொன்னது. உள்ளீடு வெளியீடுன்றது லோக்கல் ஃபாரினர் சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னது. ஆனால் உண்மையா சயின்ஸில் என்ன சொல்லுது, உள்ளீட்டு குறைகடத்தி என்னன்னு கேட்டால் அது வந்து ஒரு கலப்படம் இல்லாதது, தூயது, உண்மையானது. தூயது உண்மையான சொல்றது அது வேறு கதை. தூய குறை கடத்திகள் உண்மை, அதாவது கலப்படம் இல்லாதது, கலக்கப்படாதது, எதுவுமே அதோட சேர்க்கப்படையில்லை. சரி, அப்படி சிலிக்கன் குறை கடத்தி என்று சொன்னால் அது சிலிக்கன் மட்டும் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சிலிக்கன் அணுவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. விளங்குதா கிளியரா? உள்ளீட்டு குறை கடத்தி என்றால் சிலிக்கன் வகையை சேர்ந்த உள்ளீட்டு குறை கடத்தி என்றால் கட்டாயமாக சிலிக்கன் அணுக்களை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது. தூய குறை கடத்திகள் இயற்கையாகவே கிடைக்கும். அதை இங்க சொல்லியிருக்கு பாருங்க. இயற்கையாக இருக்கும் சிலிக்கன் SI ஜேமானியம் GE போன்ற தூய குறை, அந்த வேர்டு அதுதான் முக்கியம், கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. தூய, இந்த வேர்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த தூய குறைகடத்தின்னு சொல்லாம நீ உள்ளீட்டு குறைகடத்தில் காய்ச்சி அப்படி, ரைட்? ஓகே. அப்போ உள்ளீட்டு குறைகடத்தி என்னன்னு கேட்டால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிலிக்கன் ஜேமானியம் போன்ற தூய குறைகடத்திகள், எந்த ஒரு கலப்பும் இருக்கக்கூடாது. சிலிக்கன் அணுவை தவிர வேறு ஒன்றுமே அங்கே இருக்கக்கூடாது. சிலிக்கன் அணுவை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது, அல்லது ஜேமானியத்தை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஜேமானியத்தால் செய்யப்பட்ட ஒரு தூய குறைகடத்தி என்று சொன்னால் அதில் ஜேமானியம் அணுக்களை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது, ரைட்? அப்போ அதுதான் தூய குறைகடத்திகள். அது வந்து நாங்கள் உள்ளீட்டு குறைகடத்திகள் என்று தான் வைப்போம், ரைட்? அப்போ உனக்கு விளங்கிட்டு இப்போ உள்ளீட்டு குறைகடத்தி என்ன என்னென்று விளங்கிட்டு, ரைட்? அடுத்த ஒரு விஷயம், இந்த மின் கடத்தல்ல வந்து வெப்பநிலையினுடைய செல்வாக்கு, ரைட்? வெப்பநிலையினுடைய செல்வாக்கு என்ன? இப்போ 2 மின் கடத்தல வந்து நாங்கள் 3 பொருட்கள் பார்த்தோம். அடிப்படையில் மின் கடத்தும் இயல்பை பயன்படுத்தி 3 பொருட்கள் பார்த்தோம்னா, 1 வந்து கடத்திகள், 2 வந்து காவிலிகள், 3 வந்து குறை கடத்திகள். இப்போ பார்த்துக்கொண்டு வரோம். என்ன கடத்திகளை பொறுத்தவரையில் வெப்பநிலையை கூட்டி விட்டா என்ன நடக்க மாட்டா? ஒரு கடத்தி கம்பி, சும்மா யோசி, ரைட்? இது ஒரு கடத்தி கம்பி. இந்த கடத்தி கம்பியினுடைய வெப்பநிலை டெம்பரேச்சர், ரைட்? வெப்பநிலையை வந்து நீ கூட்டினால், டெம்பரேச்சரை நீ இன்க்ரீஸ் பண்ணினா என்ன நடக்கும் என்றால் அணுக்கள் வந்து போக பஞ்சிப்படும். அணுக்கள் வந்து அதிர்ந்து கொண்டு ஒன்று அசைய விடாது, இலத்திரங்களை ஃப்ளோ ஆக விடாது. அணுக்கள் அசைய கஷ்டப்படுது என்றால் இலத்திரங்களும் அசைய கஷ்டப்படும். அப்ப இலத்திரங்கள் அசைய கஷ்டப்படுது, அங்க ஒரு தடை, ரெசிஸ்டன்ஸ், ரைட்? இந்த கடத்தி கம்பியினுடைய தடையும் கூடும். வெப்பநிலை கூடினால், கடத்தி கம்பியினுடைய வெப்பநிலை கூடினால் கடத்தின் தடை கூடும். கடத்தின் தடை கூடினால் மின்னோட்டம் குறையும். ஆக இங்க போற கரண்ட் ஃப்ளோ, ரைட்? மின்னோட்டம் வந்து குறைக்கப்படும். வெப்பநிலை கூடினால் மின்னோட்டம் குறைக்கப்படும். ஆனால் காவலிய பதார்த்தத்தில் மின்னோட்டத்தை பற்றி கதைக்க தேவையில்லை. என்னடா காவலிய பதார்த்தம் மின்ன கடத்தாத பதை விட்டு குறை கடத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், குறை கடத்தில் என்ன நடக்கும் என்றால், இப்போ ஒரு குறை கடத்திய பதார்த்தத்தை யோசி, ரைட்? சிலிக்கான் ஆக்கப்பட்ட ஒரு குறைகடத்தி பதார்த்தம் யோசி. குறைகடத்திக்கு நீ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணினால், ரைட், பிணைப்புகள் உடைக்கப்படும். நாங்கள் பார்த்து, நாங்கள் அடிப்படையில் போன வகுப்பில் பார்த்தாங்க, சிலிக்கன்ல வந்து 8 இலத்திரங்கள் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு. ஒரு சின்ன அரை வெப்பநிலை கிடைச்சாலே அது ஈஸியாக உடைஞ்சு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நீ வெப்பநிலை இன்னும் கூட்டி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பிணைப்புகள் இன்னும் நல்லா உடையும். இப்போ இன்னும் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஆகவே இலத்திரங்களுடைய ஓட்டம் நிறைய இருக்கும். இப்போ வெப்பநிலையை கூட்டினால் கரண்ட் ஃப்ளோ இங்கே கூடும், தடை வந்து குறையும், ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். அது இங்க குறை கடத்தியில. அப்ப இதுதான் விஷயம். கடத்திகள்ல வெப்பநிலை அதிகரிச்சு என்று சொன்னால் மின்னோட்டம் குறையும். கடத்திகளில் வந்து வெப்பநிலை அதிகரித்தால் தடை கூடும். வெப்பநிலை கூடினால் தடை கூடும் கடத்தியில, செப்பு கம்பியில, ரைட்? ஓகே. அப்ப செப்பு கம்பியில நீ வெப்பநிலையை கூட்டினால் தடை கூடும், மின்னோட்டம் குறையும். ஆனால் குறை கடத்திகளில் வெப்பநிலையை கூட்டக்குள்ள அங்க பிணைப்புகள் உடைக்கப்பட்ட அதிகளவான சுகாதார இலத்திரங்கள் கிடைக்கும். அதே மாதிரி துளைகளும் கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், கடத்திகளில் வந்து பாருங்க இலத்திரங்கள் மட்டும்தான் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும். திரும்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கடத்திகள்ல வந்து செப்பு கம்பி, இது வந்து செப்பு கம்பின்னு யூசி, செப்பு கம்பியில வந்து செப்பினுடைய இலத்திரன்கள் தான் மின்னோட்டத்தில் செல்வாக்கு செலுத்தும். இலத்திரன்கள் மட்டும்தான், செப்பினுடைய இலத்திரன்கள் மட்டும்தான் மின்னோட்டத்தில் செல்வாக்கு செலுத்தும். ஆனால் குறைகடத்தி, சிலிக்கனால் ஆக்கப்பட்ட இந்த குறைகடத்தில வந்து இலத்திரங்கள் மட்டும் இல்லாமல் பிணைப்புகள்லேருந்து உடைக்கப்பட்ட வெப்பநிலை காரணமாக பிணைப்புகளால் உடைக்கப்பட்ட இலத்திரங்கள் மட்டும் இல்லாமல் துளைகளும் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும். அப்போ இலத்திரங்களும் துளைகளும் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும். 2 சேர்ந்து தான் கரண்ட் ஃப்ளோவை நடத்த போகுது. ஆகவே சிலிக்கன் இதில் வந்து வெப்பநிலை அதிகரித்தால் மின்னோட்டம் கூட, நிறைய மின்னோட்டம் ஓடும். வெப்பநிலை மின்னோட்டத்துக்கு நேரடி விகித சமத்துவத்தில் இருக்கும். வெப்பநிலை கூடினா மின்னோட்டம் கூடுமன்றதான் இங்கே கதைக்கப்படுறது. தடைத்திறன் குறை, இதப்ப மின்னோட்டம் கூடுது, ரைட்? ஓகே. உனக்கு உள்ளீட்டு குறை கடத்தினா என்ன விளங்கிடுது. இப்போ பார்க்க போறது இந்த வெளியீட்டு குறை கடத்திகளை பற்றி, ரைட்? ஓகே. இந்த வெளியீட்டு குறை கடத்தி பற்றி விளங்குறதுக்காக நான் உனக்கு கதைக்கிறேன், ரைட்? ஓகே. இந்த வெளியீட்டு குறை கடத்திகளை பற்றி இங்கே கதைக்க போகிறோம். உள்ளீட்டு குறை கடத்தி விளங்கிட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிலிக்கன் ஜேமானியம் போன்ற தூய குறை கடத்திகள். அப்போ உள்ளீட்டு குறை, சும்மா நம்மளை விளங்குறத காய்க்கிறேன். குறை கடத்திகள்ன்றது 2 டைப்ல இருக்குது. ஒன்று வந்து உள்ளீட்டு குறை கடத்திகள், மற்றது வந்து வெளியீட்டு
குறைகடத்திகள், ரைட். இந்த உள்ளீட்டு குறைகடத்திகள் உதாரணம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உள்ளீட்டு குறைகடத்திகள் என்னென்னு கேட்டால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தூய குறைகடத்திகள். எந்த ஒரு கலப்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கலப்படமும் செய்யக்கூடாது. தூய குறைகடத்திகள் இருக்கணும். சகலதுமே இப்ப சிலிக்கனால் ஆக்கப்பட்ட உள்ளீட்டு குறைகடத்தி என்றால் சகலதுமே சிலிக்கன் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்க வேணும். அது மாதிரி ஜேமானியம் அல்லது ஜேமானியத்தால் ஆக்கப்பட்ட குறைகடத்தி, தூய குறைகடத்தி என்று சொன்னால் சகல அணுக்களுமே ஜேமானியத்தால் மட்டும்தான் ஆக்கப்பட வேண்டும், வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது. அது உள்ளீட்டு குறைகடத்திகளை பொறுத்தவரை, ரைட். இப்ப வெளியீட்டு குறைகடத்திகள் என்றால் என்னென்று கேட்டீங்கன்னு சொன்னால், வெளியீட்டு குறைகடத்திகள் என்று கேட்டால் சில மாசாக்கங்கள், சில கலப்படங்களை செய்கிறது. உள்ளீட்டு குறைகடத்திகளோட சில கலப்படங்கள், மாசாக்கள் என்று சொல்லுவோம் நாங்கள். அதை கலப்படம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள். சரியான சொல்லு வந்து மாசாக்கள் செய்யறதுன்னு சொல்றது, ரைட். ஓகே. இந்த மாசாக்கள் செய்து எப்படி நாங்க இந்த வெளியீட்டு குறைகடத்திகளை நாங்கள் உருவாக்குறது. திரும்பவும் சொல்றேன், உள்ளீட்டு குறைகடத்திகள் வந்து பாருங்க இயற்கையாக கிடைக்கக்கூடியவை. அதுக்கான எக்ஸாம்பிள் சிலிக்கனும் ஜேமானியமும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலகங்கள் என்னபடியா சிலிக்கனும் ஜேமானியமும் எனக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியதா இருக்கும், ரைட். ஓகே. அவை வந்து உள்ளீட்டு குறைகடத்திகள். வெளியீட்டு குறைகடத்திகள் சொன்னால் மனிதன் உருவாக்குறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய உள்ளீட்டு குறைகடத்திகளோட சில கலப்படங்கள், சில மாசாக்கள் என்று சொல்லுவோம், மாசூட்டல் என்று சொல்லுவோம். அப்படி அந்த மாசூட்டல் செய்து சில குறைகடத்திகளை நாங்கள் உருவாக்குவோம். அதை வந்து வெளியீட்டு குறைகடத்திகள் என்று சொல்லுவோம், ரைட். அப்ப வெளியீட்டு குறைகடத்தி எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்தால், இப்ப இதுக்கு அடிப்படை நான் சொன்னான், எல்லாத்துக்குமே அடிப்படை சிலிக்கன் தான் சொன்னானே. இப்ப சிலிக்கனை வச்சு தான் கதைக்க போறேன். உனக்கு தெரியும், ஒரு ஆவர்த்தன அட்டவணை எடுத்து என்று சொன்னால், ஆவர்த்தன அட்டவணையில, ரைட், இப்ப 4வது கூட்டம், ரைட், 4வது கூட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த ஈட்டோட்டு இலத்திரங்கள் எல்லாமே என்ன சிலிக்கன் பார்த்தனாங்க, ஜேமானியம் பார்த்தனாங்க. இது எல்லாமே ஈட்டோட்டு இலத்திரம், இறுதியோட்டு இலத்திரங்கள் வந்து 4 இலத்திரங்கள் இருக்கும். காரணம் 4ஆம் கூட்டம் என்றபடியால், ரைட். இப்போ என்ன செய்ய போறோம் என்றால், இப்போ நாங்கள் செய்ய போறோம் வெளியீடு குறைகடத்திக்கு வந்து என்ன செய்ய போறோம் என்றால், இப்போ ஒரு சிலிக்கன் எடுப்போம், ரைட். இப்போ ஒரு சிலிக்கன் எடுப்போம். சிலிக்கன் எடுத்தோம்னா ஈட்டோட்டில் வந்து அவருக்கு 4 இலத்திரங்கள் இருக்கும், ரைட். இங்க ஒரு இலத்திரன், இங்க ஒரு இலத்திரன், இங்க ஒரு இலத்திரன், இங்க ஒரு இலத்திரன், 4 இருக்கும். இப்போ இந்த 4 இலத்திரங்கள் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம் என்றால், 4ஆம் கூட்டத்தில் இறுதியோட்டில் 4 இலத்திரங்கள் இருக்குது. இப்போ நான் எடுக்க போறேன்னு ஒரு 5ஆம் கூட்டம் மூலகம் கொண்டு எடுக்க போறோம், ரைட். ஒரு 5ஆம் கூட்டம் மூலகத்தை எடுத்துக்கிறேன். 4ஆம் கூட்டத்துக்கு அடுத்தது இங்கே 5ஆம் கூட்டம் இருக்கு. 5ஆம் கூட்டம் மூலகம் எடுத்துக்கிறேன். 5ஆம் கூட்டம் மூலகத்தில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யார் எடுக்கலாம்? 5ஆம் கூட்டத்தில் நான் நிறைய மூலங்கள் இருக்கு. அது 5ஆம் கூட்டத்தில் நான் ஒரு பொஸ்பரஸ் எடுக்கிறேன், ரைட். ஒரு பொஸ்பரஸ் ஒரு 5ஆம் கூட்டம் தானே, சிலிக்கன் கடத்ததாக இருக்கக்கூடிய பொஸ்பரஸ். இந்த பொஸ்பரஸில் வந்து பாருங்க ஈட்டோட்டில் வந்து 5 இலத்திரங்கள் இருக்கு. அப்போ நான் இந்த சிலிக்கனோட ஒரு பொஸ்பரஸை நான் மிக்ஸ் பண்ண போறேன். ஒரு பொஸ்பரஸ், ரைட், பொஸ்பரஸை வந்து மிக்ஸ் பண்ண போறேன். அங்கே வந்து எனக்கு ஒரு 4 இலத்திரங்கள் இருக்கு, சாரி 5 இலத்திரங்கள் இருக்கு, ரைட். ஓகே. பொஸ்பரஸோட வந்து நான் இதை மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்றது இப்போ மிக்சிங் மாதிரி, இப்போ ரைட், இவரை மாதிரியும் சேர்க்கிறது, சிலிக்கனையும் பொஸ்பரஸையும் சேர்க்கிறது. சிலிக்கனில் வந்து பாருங்க எங்களுக்கு தெரியும் இறுதியோட்டில் 4 இலத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும் சிலிக்கனில், ரைட். ஆனால் பொஸ்பரஸில் வந்து பாருங்க இறுதியோட்டில் 5 இலத்திரங்கள் இருக்கும். காரணம் அது 5ஆம் கூட்டம் மூலம் 1 2 3 4 5 மூலம் இருக்கும். அப்போ சிலிக்கன்கிட்ட இருக்கிற சிலிக்கனோட நான் பொஸ்பரஸை சேர்க்கக்குள்ள இங்காலயம் வந்து ஒரு பொஸ்பரஸ் வந்து சேரும். அது மாதிரி இங்காலயம் ஒரு பொஸ்பரஸ் வந்து சேரும், இங்காலயம் ஒரு பொஸ்பரஸ் வந்து சேரும், ரைட். அப்போ ஒரு சிலிக்கனோட 4 பொஸ்பரஸ் சேர்ந்து பொஸ்பரஸினுடைய அணுக்கள், பொஸ்பரஸ் அணுக்களில் இருக்கிற இலத்திரங்கள் சேர்ந்து இந்த இது வந்து ஒரு பிணைப்பில் இருக்கும். இந்த சிலிக்கனுடைய ஒரு அணு இதோட பிணைப்பில் இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற பொஸ்பரஸோட. அது மாதிரி இங்கே இருக்கிற சிலிக்கன் 2வது இது வந்து இங்கே இதோட பொஸ்பரஸ் இதோட புள்ளியால் காட்டுறது பொஸ்பரஸ் யோசி, ரைட். அது மாதிரி இங்கே இருக்கிறது வந்து இன்னொரு பொஸ்பரஸோட சேரும், ரைட். அது மாதிரி இங்கே இருக்கிறது இன்னொரு பொஸ்பரஸோட சேரும். ஆனால் பொஸ்பரஸில் வந்து பாருங்க 4 தான் இருக்குது, ரைட். பொஸ்பரஸில் 5 தான் இருக்குது. அதில் 4 பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும், 1 எக்ஸாவாக இருக்கும், ஒரு இலத்திரன் எக்ஸாவா இருக்கும். இதை நான் விளங்குறதுக்காக உங்களுக்கு இப்படி பற்றினா உனக்கு விளங்காது, நான் படத்தில் காட்டுறேன், புக்கில் உள்ள ஒரு படத்தில் வச்சு உனக்கு காட்டுறேன், ரைட். ஓகே. இந்த படத்தை கவனி, ரைட். இந்த படத்தை கவனி. இதில் என்ன செய்கிறார் என்றால், சிலிக்கனையும் நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி ஆவர்த்தன அட்டவணையில் 4ஆம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிலிக்கன் அணுவையும், ரைட், 5ஆம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பொஸ்பரஸ் அணுவையும் மிக்ஸ் பண்றாங்க. இதை வந்து மாசூட்டல் என்று சொல்றது. மாசூட்டல் மிக்ஸ் பண்றதை வந்து நாங்கள் மாசூட்டல் என்று கதைப்போம். இங்க கதை கேட்கல, எலக்ட்ரானிக்ஸ்ல கதை கேட்கல, நாங்கள் அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை வந்து மாசூட்டல். மிக்சிங் என்று சொல்றது இல்லை, சேர்க்கிறேன் சொல்றது இல்லை, மாசூட்டல், ரைட். அப்ப இதை நாங்கள் கதைக்க போற வார்த்தை வந்து மாசூட்டல், ரைட். சிலிக்கனையும் பொஸ்பரஸையும் சேர்க்க போறோம், ரைட். ஓகே. சிலிக்கனையும் பொஸ்பரஸையும் சேர்த்து என்ன நடக்கும் என்று பார்த்தால், சிலிக்கன்ல வந்து 4 அணுக்கள் இருக்குது, ரைட். இங்க இந்த இடத்த இந்த பாயிண்ட் கவனி, ரைட். ஓகே. இந்த இடத்துல இந்த சிலிக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இலத்திரங்கள். அது மாதிரி இந்த சிலிக்கன்லையும் ஈட்டோட்டில் 4 ஒரு சிலிக்கன் அணுவில் வந்து ஈட்டோட்டில் 4 இலத்திரங்கள் இருக்கு, ரைட். இந்த பொஸ்பரஸ்ல வந்து 5 இலத்திரங்கள் இருக்கு. பொஸ்பரஸ்ல 5 இலத்திரங்கள். இப்போ இந்த பொஸ்பரஸை மட்டும் நீக்கிறது, இது மாசூட்டல் செய்யப்பட்ட பொஸ்பரஸ், ரைட். பொஸ்பரஸ்ன்றது 5ஆம் கூட்டம். அப்போ பொஸ்பரஸ்ல வந்து 5 இலத்திரங்கள் ஈட்டோட்டில் இருக்க வேணும். ஏன்னா 5ஆம் கூட்டம் நீங்க பாருங்க, பொஸ்பரஸ்ன்றது 5ஆம் கூட்டம். அப்போ ஈட்டோட்டில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு.
ஆனால் சிலிக்கன்ல வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். காரணம் 4 எலக்ட்ரான்கள் இருக்கும். காரணம் 4ஆம் கூட்டம் மூலம். ரைட், ஓகே. அப்ப பாஸ்பரஸ்ல 5 இலத்திரங்கள் இருக்கும். இப்ப சிலிக்கன்ட்ட இருக்கிற பாஸ்பரஸ்ல இருக்கிற 5 இலத்திரங்கள்ல 4 இலத்திரங்கள் மற்ற பக்கத்துல இருக்கிற சிலிக்கன் ஆக்களோட சேர்ந்து அவை வந்து மாசூட்டல ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட், அப்ப சிலிக்கன்ட்ட இருக்கிற 4 இலத்திரங்கள் பக்கத்துல இருக்கிற 4 பேர்ட்டையும் அவர் தன்னிட்ட இருக்கிற 5ல 4 கொடுத்து சிலிக்கனோட அவ சேர்ந்துருவினோம். ரைட், ஓகே. அப்ப சிலிக்கனோட 4 இலத்திரங்கள், இங்க இருக்கிற சிலிக்கன் ஒரு இலத்திரன், இங்க இருக்கிற சிலிக்கன் ஒரு இலத்திரன், இங்க இருக்கிற சிலிக்கன் ஒரு இலத்திரன், இங்க இருக்கிற சிலிக்கன் ஒரு இலத்திரன். ரைட், அப்ப 4 சிலிக்கன் இலத்திரன்களும் இங்க 4 பாஸ்பரஸ் இருக்கிற இலத்திரன்களும் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கக்குள்ள பாஸ்பரஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கும். காரணம் என்ன? பாஸ்பரஸ் இறுதியோட்டுல 5 இலத்திரங்கள் இருக்குது. ரைட், பாஸ்பரஸினுடைய இறுதியோட்டுல 5 இலத்திரங்கள் இருக்குது. இப்ப பாஸ்பரஸ் இருக்கிற 4 இலத்திரங்கள் பக்கத்துல இருக்கிற 4 சிலிக்கனோட சேர்ந்து பிணைப்பில் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குது. ரைட், அதுதான் இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிற இலத்திரன், பாஸ்பரஸினுடைய இலத்திரன் இது. ரைட், பாஸ்பரஸ் அணுவினுடைய இலத்திரன் ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்குது. அதை வந்து சுயாதீன இலத்திரன் என்று கதைப்போம். ரைட், இங்க பாருங்க, மாசூட்டலின் மூலம் பிறப்பிக்கப்படும் இலத்திரன். ரைட், மாசூட்டலின் மூலம், அதாவது மிக்சிங் பண்ணினதால, சிலிக்கனோட பாஸ்பரஸை மிக்சிங் பண்ணினதால, சிலிக்கன் இறுதியோட்டில் 4 இலத்திரன் இருக்குது, பாஸ்பரஸனுடைய இறுதியோட்டில் 5 இலத்திரன் இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினால் சிலிக்கன் இருக்கிற 4, பாஸ்பரஸ் இருக்கிற 5ல 4, சிலிக்கன் 4ஓட பாஸ்பரஸ் இருக்கிற 5ல 4 மிக்ஸ் ஆயிடும். ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கும். பாஸ்பரஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்படி ஒரு பாஸ்பரஸ் இல்லாம நிறைய பாஸ்பரஸ் நாங்கள் கலப்போம். அந்த மிக்சிங்கான விகிதம் எல்லாம் இருக்குது. ரைட், அந்த மிக்சிங் ஏற்ற மாதிரி விகிதத்தில் நாங்கள் கலக்கக்குள்ள நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். பாஸ்பரஸினுடைய இலத்திரங்கள் ஒன்று கிடைக்கும். காரணம் என்ன? பாஸ்பரஸ் 5 இருக்குது, சிலிக்கன் 4 இருக்குது. அப்ப பாஸ்பரஸ் இருக்கிற 5ல 4 சிலிக்கன் கொடுத்து அது பிணைப்பில் இருக்கும். பிணைப்பில் இருக்கிறது அசையாது. பட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒன்று அசைய போது, ஃப்ரீயா அசைய போகுது. ரைட், ஓகே. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான் ஒன்று கிடைக்கிறது. அது வந்து மாசூட்டலின் மூலம் பிறப்பிக்கப்படுற ஒரு இலத்திரன் என்று சொல்லுவோம். ரைட், அதை வந்து நாங்கள் என்ன கதைப்போம்? இதை வந்து நாங்கள் என் வகை குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி இல்லோ இது மாசூட்டல் செய்து, அதாவது குறைகடத்திகள் வந்து பாருங்க பொதுவாக பிரதானமாக 2 வகையில இருக்குன்னு பார்த்தாங்க. ரைட், உள்ளீட்டு குறைகடத்திகள், மற்றது வெளியீட்டு குறைகடத்திகள் என்று பார்த்தாங்க. உள்ளீட்டு குறைகடத்திகள் வந்து பாருங்க அப்படின்னா என்னன்னு கேட்டால், இயற்கையாக கிடைக்கும் தூய குறைகடத்திகள், எந்த ஒரு கலப்பும் இருக்கக்கூடாது. சிலிக்கனால் ஆக்கப்பட்ட உள்ளீட்டு குறைகடத்தி என்று சொன்னால் அது சிலிக்கன் அணுக்களை மட்டும் தான் கொண்டிருக்க வேண்டும். அல்லது ஜேமானியத்தால் ஆக்கப்பட்ட உள்ளீட்டு குறைகடத்தி என்று சொன்னால் கட்டாயம் அது ஜேமானிய அணுக்களால் மாத்திரம் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இயற்கையாக கிடைக்கும் தூய குறைகடத்திகள் உள்ளீட்டு குறைகடத்தின்னு சொல்லுவோம். வெளியீட்டு குறைகடத்திகள் என்னன்னு கேட்டால், மாசாக்கல் செயல்முறையின் மூலம் உருவாக்கப்படுகிற குறைகடத்திகள் வெளியீட்டு குறைகடத்திகள். இந்த வெளியீட்டு குறைகடத்திகளை பாருங்க 2 டைப்பா பிரிப்போம். வெளியீட்டு குறைகடத்திகளை நாங்கள் 2ஆக பிரிப்போம். 2 டைப் வெளியீட்டு குறைகடத்திகள் இருக்குது. ஒன்று N வகை குறைகடத்தி, மற்றது P வகை குறைகடத்தி. ரைட், N வகை குறைகடத்தி, P வகை குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி 2ஆ பிரிப்போம். இப்ப நாங்க இங்க சிலிக்கனோட பாஸ்பரஸ் கலந்து எடுக்கப்பட்டது N வகை குறைகடத்தி. காரணம், ஒரு இலத்திரன் அதிகமாக இருக்குது. N வகை குறைகடத்தி. அப்ப 4ஆம் கூட்ட மூலகமான சிலிக்கனோட 5ஆம் கூட்ட மூலகமான பாஸ்பரஸை மாசூட்டல் செய்து, பாஸ்பரஸ் இருக்கிற 5 இலத்திரன்கள், இறுதியோடு இருக்கிற 5 இலத்திரங்கள்ல 4 இலத்திரங்கள் சிலிக்கன் இருக்கிற 4 இலத்திரங்களோட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராவா மாசூட்டல் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மேலதிக இலத்திரங்கள், எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இலத்திரங்கள் வந்து மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்ய போகுது. ரைட், அப்ப அப்படி உருவாக்கப்படுறது, மனிதனால் உருவாக்கப்படுறது, மாசூட்டல் செய்து செய்முறை மூலம் மாசூட்டல் செய்கிற செயல்முறை மூலம் உருவாக்கப்படுகிற குறைகடத்திகளை வந்து நாங்கள் வெளியீட்டு குறைகடத்தின்னு சொல்லுவோம். அப்ப வெளியீட்டு குறைகடத்தில் இப்ப நாங்கள் சிலிக்கனோட பாஸ்பரஸ், அதாவது 4ஆம் கூட்ட மூலகத்தோட 5ஆம் கூட்ட மூலகத்தை மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மாசாக்கள் செய்து எடுக்கக்கூடிய ஒரு வெளியீட்டு குறைகடத்தில வந்து ஒரு இலத்திரன் அதிகமாக இருக்கும், பிணைப்பில் விடாமல் இருக்கக்கூடிய இலத்திரனா இருக்கும், அது சுயாதீனம் இயக்கக்கூடியதா இருக்கும். அதை வந்து நாங்கள் N வகை குறைகடத்தி நெகட்டிவ் என்று சொல்லுவோம். இந்த இலத்திரன் ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கல்லும், எக்ஸ்ட்ராவா ஒரு இலத்திரன் இருக்கல்லும். அப்ப இலத்திரன் ஏற்றம் என்ன? மறை நாங்க என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ். அப்ப N வகை குறைகடத்தி. ரைட், ஓகே. அப்ப சிலிக்கனோட பாஸ்பரஸை கலந்தால் N வகை குறைகடத்தி புறப்படும். ரைட், ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொரு சிக்கல் இருக்கு பாருங்க. இவரை வந்து நாங்கள் என்ன கதைப்போம்? இந்த இலத்திரன், இவருக்கு ஒரு பேர் இருக்குது. ரைட், இந்த இலத்திரனுக்கு, ரைட், இந்த இலத்திரன் எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இவருக்கு ஒரு இலத்திரன் இருக்குது. இவர் வந்து தானி அணுக்கள் என்று சொல்லுவோம். தானி அணுக்கள் என்று கதைக்கிறது. அதாவது N வகை குறைகடத்தி, பொதுவாக N வகை குறைகடத்திகள், வெளியீட்டு குறைகடத்தி தான் இந்த நெகட்டிவ் டைப் குறைகடத்திகளை வந்து நாங்கள் சொல்லுவோம் தானி அணுக்கள் என்று சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரனை தானம் பண்றதுக்கு ரெடியா இருக்குது, கொடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோயில் வழியெல்லாம் பாருங்க, இந்த அன்னதானம் செய்வாங்க. கோயில் வழியா அன்னதானம் செய்வாங்களே, நிறைய சனத்தை கூப்பிட்டு சோறு போட்டு கொடுக்குறது என்ன. அப்ப அன்னதானம் செய்யக்குள்ள வந்து பாருங்க, தானம் செய்யறா என்ன கொடுக்குறது, தானம். இப்போ அன்னதானம் செய்யறா என்ன, சோறு சமைச்சு ஆக்களுக்கு கொடுக்குறது. அப்ப கொடுக்குற வேலையை செய்யறவர், இப்ப என்ன இருக்கிற ஒரு பொருளை நான் இன்னொரு கொடுக்குறேன் என்றால் நான் தானம் பண்றேன். ரைட், இந்த மகாபாரத கதையில எல்லாம் பாருங்க, இந்த கர்ணன் சொல்லி ஒருத்தன் இருப்பான்.
கதை எனக்கு உண்மை போய் தெரியாது, பட் நான் கேள்விப்பட்ட சொல்கிறேன். இப்போ கர்ணன் ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து தன்னிட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வேற வைக்கலாம் இல்லையென்று சொல்லாமல் கொடுப்பான். ரைட். அப்போ அது வந்து தானம் செய்கிற, தானத்தில் சிறந்தவன் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க. ரைட். அப்போ தானம் செய்கிறேன்றால் தன்னிட இருக்கிறது இன்னொரு கொடுக்குறது. அந்த மாதிரி தான் பாருங்க இந்த நெகட்டிவ் டைப் குறைகடத்தில் வந்து பாருங்க ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக இருக்கല്ലോ, ஃப்ரீயாக இருக்கല്ലോ, அது வந்து ரெடியாக ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இலத்திரன் பாய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ அது தானம் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த டைப் என் டைப் குறைகடத்தில் வந்து தானம் பண்ணுது, இலத்திரங்களை வந்து தானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ரத்த தானம் பண்ணுவாங்க. ரத்த தானம் பண்ணுறா என்ன? தன்னிட இருக்கிற ரத்தத்தை இன்னொரு கொடுக்குறது, ரத்த தானம் பண்ணுறது. ரத்தத்தை தானம் பண்ணுறால் தன்னிட இருக்கிற ரத்தத்தை இன்னொரு கொடுக்குறது. ரைட். அந்த மாதிரி இந்த தானி அணுக்கள் இதை சொல்லுவோம். நெகட்டிவ் டைப் குறைகடத்தில் வந்து தானி அணுக்கள் சொல்லுவோம். என்ன ரீசன்? தன்னிட இருக்கிற ஃப்ரீயான இலத்திரங்களை மின்னோட்ட பங்களிப்புக்காக அனுப்புது, இன்னொரு கொடுக்குது. ரைட். அவ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால இப்போ வந்து தானி அணுக்கள் என்று கதைக்கிறது. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் அதே மாதிரியான ஒரு செயல்முறையில் உருவாக்கப்படுகிற இன்னொரு சிக்கலை பார்ப்போம். ரைட். ஓகே. இந்த படத்தை எக்ஸ்பிளைன் ஈஸியாக விளாங்க. ரைட். ஓகே. இந்த படத்தில் வேறு என்ன சிக்கல் என்றால், ரைட், அதே மாதிரி இப்போ நான் அங்கே என்ன செய்தேன், நான் வெளியீட்டு குறைகடத்தியில் வந்து என் டைப் அங்கே பார்த்தேன். நான் என் டைப்பில் வந்து ஒரு இலத்திரன் ஃப்ரீ இலத்திரன் எக்ஸ்ட்ரா இருந்தது போஸ்பரஸோட கலக்கைக்குள்ள. இங்கே என்ன செய்ய போகிறேன்னால் அதே 4ஆம் கூட்ட மூலகம், ரைட், அதே 4ஆம் கூட்ட மூலகம் சிலிக்கனோட 3ஆம் கூட்ட மூலம், அதுக்கு முன்னுக்குள்ள 3ஆம் கூட்ட மூலம் ஒரு போரனை கலக்க போறேன். போரன். ரைட். போரண்ட இறுதி ஓட்டு இலத்திரங்கள்ல 3 இலத்திரங்கள் இருக்கும். போரண்ட இறுதி ஓட்டுல வந்து 3 இலத்திரங்கள் இருக்கும். சிலிக்கன் இறுதி ஓட்டுல 4 இலத்திரங்கள் இருக்குது. ரைட். சிலிக்கன் வந்து 4வது இதுதானே தூய குறைகடத்தி. என்ன இப்போ தூய குறைகடத்தி சிலிக்கனோட வந்து ஒரு போரனை நான் மிக்ஸ் பண்ண போறேன். அந்த மிக்சிங்குக்கு வந்து இங்கே மிக்சிங்னு சொல்லாமல் நாங்கள் எலக்ட்ரானிக்ஸில் சொல்ல போகிற பேர் வந்து மாசூட்டல் அல்லது மாசாக்கல். அந்த மாசாக்கல் செய்முறை செய்ய போகிறோம். சிலிக்கனோட போரனை கலந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கலக்க போகிறோம். அப்படி கலந்தா என்ன நடக்கும் என்றால் அங்கே நாங்கள் 5 பொஸ்பரஸை கலக்க 5 இலத்திரன் இருந்த மாதிரி பொஸ்பரஸில் வந்து 5 இலத்திரன் இருக்கு. அந்த கலக்க ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ரா மிஞ்சின மாதிரி இங்கே வந்து போரனோட கலக்கைக்குள்ள நான் போரன்ட்ட வந்து 3 இலத்திரன் தான் இருக்க போது. ஈட்டோட ரெண்டாவது 3ஆம் கூட்ட மூலகம். போரன்ன்றது ஒரு 3ஆம் கூட்ட மூலகம். இங்கே போரனை மட்டும் கருது. இந்த போரன் வந்து பாருங்க இறுதி ஓட்டில் வந்து 3 இலத்திரங்களை மட்டும் தான் வச்சிருக்க போகுது. அப்போ இறுதி ஓட்டில் இருக்கிற போரன்ட்ட இருக்கிற 3 இலத்திரங்கள்ல ஒரு இலத்திரன் பக்கத்தில் இருக்கிற சிலிக்கனோட பிணைப்பில் ஈடுபட்டுது. அது மாதிரி மற்ற 2வது இலத்திரன் பக்கத்தில் இருக்கிற சிலிக்கனோட பிணைப்பில் ஈடுபட்டுது. அது மாதிரி போரன்ட்ட இருக்கிற 3வது இலத்திரனும் பிணைப்பில் ஈடுபட்டுது. இப்போ போரன்ட்ட வேறு இலத்திரங்கள் இல்லை. 2வது இருக்கிற மொத்தமே 3 தான். 3ஆம் கூட்ட மூலகம் போரன். அப்போ அவருடைய இருக்கிற ஈட்டோட்டில் இருக்கிற இலத்திரங்கள் வந்து 3 தான். அப்போ பிணைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இலத்திரங்கள் போரன்ட்ட இருக்கிற சகல இலத்திரங்கள் 3 இலத்திரங்களுமே பிணைப்பில் ஈடுபட்டுது. அப்போ 4ஆம் இடத்துல ஒரு வெற்றிடம் வரும், ஒரு துளை வரும். ரைட். கோல் என்று சொல்லுவோம் துளை. இந்த துளை தான் மாசாக்கல் மூலம் அல்லது மாசூட்டல் மூலம் பிறப்பிக்கப்படும் துளை. நான் சொன்னான் துளைகளும் மின்னோட்டத்தில் பங்களிப்பை செய்யும், இலத்திரன்களும் மின்னோட்டத்தில் பங்களிப்பை செய்யும் குறைகடத்திகளை பொறுத்தவரையில். அப்ப இங்க இது நான் எப்படி உருவாக்குற இது வந்து பி வகை குறைகடத்தி. பி வகை குறைகடத்தி என்ன காரணம்? பாசிட்டிவ். ஏனென்றால் துளை இருக்குது. அப்ப துளைகளுடைய ஏற்றம் வந்து புரோத்தனுடைய ஏற்றத்துக்கு சமன் காய்ச்சி நான் பாசிட்டிவ் சார்ஜ் என்று சொல்லுவோம். ரைட். பி வகை குறைகடத்தி பாசிட்டிவ் சார்ஜ். என்ன காரணம்? துளை இருக்குது. துளையினுடைய ஏற்றம் என்ன? பிளஸ். இலத்திரனுடைய ஏற்றம் மைனஸ், துளையினுடைய ஏற்றம் பிளஸ். இங்க வந்து துளை உண்டை எக்ஸ்ட்ரா இருக்குது. மாசூட்டல் செய்யக்குள்ள துளை உண்டை எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த துளை எப்படி வந்தது? சிலிக்கனட்ட 4 இலத்திரங்கள் இருந்தது, போரனட்ட 3 இலத்திரங்கள் தான் இருந்தது. போரனையும் சிலிக்கனை மிக்ஸ் பண்ணக்குள்ள போரன்ட்ட இருந்த 3 இலத்திரங்களும் சிலிக்கனட்ட இருக்கிற 4 இலத்திரங்களோட 4 சிலிக்கனட்ட வந்து 4 இலத்திரன் இருக்குது, போரனட்ட 3 தான் இருக்குது. போரன்ட்ட 3ம் சிலிக்கனட்ட 3ஓட பிணைப்பில் ஈடுபட்டு சிலிக்கனட்ட ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்குது. அது மாதிரி போரன்ட்ட ஒரு துளை தான் இருக்குது. போரனை தானே மிக்ஸ் பண்ண போறேன், மிக்சிங்ல சேர்க்க போறேன். என்ன மாசூட்டல் செய்யறதுக்கு சேர்க்க போறேன். என்ன அப்ப போரனை சேர்க்கக்குள்ள போரண்ட அணுவை சுத்தி அணுவில வந்து 3 இலத்திரன் தான் இருக்க போகுது புரோட்டில். அப்ப 3மே பிணைப்பில் ஈடுபட்டு. இப்ப 4வது சிலிக்கனோட வந்து பிணைப்பில் ஈடுபடுறது ஒரு ஆள் காணையில், ஒரு ஆள் தேவையா இருக்கு. அப்ப இங்க ஆள் தேவையா இருக்கு. ரைட். ஒரு இலத்திரன் வந்து இங்க தேவையா இருக்கு. வட்டம் போட்டு கிடக்கல, ஒரு துளையல்லோ இதுல இருக்குது, துளை கோல். இந்த இடத்துல ஒரு இலத்திரன் தேவையா இருக்கு. அந்த இலத்திரன் தேவையா இருக்கு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஏற்பான் அணுக்கள். ரைட். இந்த பாசிட்டிவ் வகை குறைகடத்திகளை சொல்லுவோம், பி வகை குறைகடத்திகளை சொல்லுவோம் ஏற்பான்கள் அல்லது ஏற்பான் அணுக்கள் என்று சொல்றோம். ஏற்பான் அணுக்கள் என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்ப ரத்த தானம் கொடுக்குற நீ வந்து இந்த ரத்தத்தை ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுக்குற. இப்ப நீ கொடுக்குற ரத்தத்தை வந்து இன்னொரு ஆள் வேண்டத்தானே வேணும். ஒரு அடிபட்டவரா கால் முறிஞ்சு ரத்தம் ஓடுதென்றால் அவருக்கு ரத்தம் ஏற்ற வேணும் என்றால் அவர் ஏற்பான், அவர் ஏற்கிறார். உங்க ரத்தத்தை அவர் ஏற்கிறார். அவர் வந்து ஏற்பான் என்று கதைப்போம். தானம் கொடுக்குற ரத்த தானம் கொடுக்குறவரை தானியல் என்று கதைப்போம். தானம் பண்றார் அவர் தானி. இலத்திரனை தானம் பண்றவரை தானி. அது தானி என்றது என்ன? எண் வகை குறைகடத்தி. என்ன எண் வகை குறைகடத்திகள் தான் இலத்திரங்களோட எக்ஸ்ட்ராவை வச்சிருக்கும். பொஸ்பரஸோட மிக்ஸ் ஆகி இலத்திரனோட எக்ஸ்ட்ராவை வச்சிருக்கும். பொஸ்பரஸ்ட்ட 5 இருக்குது, போரன்ட்ட சிலிக்கனட்ட 4 இருக்குது, பொஸ்பரஸ்ட்ட 5 இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்குள்ள
பிணைப்பில் ஈடுபடாமல் ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அது எலக்ட்ரான் ஓட போகுது. அப்போ அதனால வந்து எலக்ட்ரானுடைய ஏற்றம் நெகட்டிவ் பண்ணபடியால் அதனால அதை என் வகை குறைகடத்தி என்று கதைப்பேன். எலக்ட்ரானில் எக்ஸாவாக இருக்குது, அப்போ அதை என் வகை குறைகடத்தி என்று கதைப்பேன், நெகட்டிவ் வந்து சொல்றது. ஏன்னா இங்கே வந்து போரனோட மிக்ஸ் பண்ண போகிறோம். போரன்றது 3ஆம் கூட்டம். அப்போ போரன்ட வந்து 3 எலக்ட்ரான்கள் தான் வெளியில் இருக்க போகுது. அந்த 3 எலக்ட்ரானும் சிலிக்கனோட தாக்கம் வரும். ஒன்று வந்து வெளியாக இருக்கும். தாக்கம் வருவதற்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடக்கும், ஒரு வெற்றிடம் ஒன்று கிடக்கும். அந்த வெற்றிடத்துக்கு தேவையான எலக்ட்ரானை வந்து அது ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால அது ஏற்பான் அணுக்கள். இதை வந்து பி வகை பாசிட்டிவ் தான் இருக்குது, ஒரு துளை தான் இருக்குது. எலக்ட்ரான் இல்லாத இடத்துல ஒரு துளை தான் இருக்க போகுது. பிணைப்பில் ஈடுபடாத ஒரு இடத்துல ஒரு துளை இருக்க போகுது. துளையும் வந்து பாருங்க மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும் குறை கடத்தியை பொறுத்தவரை. நான் திரும்ப திரும்ப இதை மார்க் பண்றேன். ரைட், கடத்திகள் மின் கடத்திகள்ல வந்து பாருங்க எலக்ட்ரான்கள் மட்டும்தான் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும். மின் கடத்திகளை பொறுத்தவரை நான் இதுவரைக்கும் படிச்ச அந்த முதல் படிச்ச அந்த ஓமின் விதி, ஓட்டமின்னியல், அது மாதிரி அது தொடர்ச்சியாக வந்து நாங்கள் படித்த மின்சக்தியில் அளக்கிற முறைகள், அது தொடர்ச்சியாக நாங்கள் படித்த மின் காந்தவியல் தூண்டல், அதுகள் எல்லாம் பாருங்க மின் கடத்துற திறனுக்கு எலக்ட்ரான்கள் மட்டும்தான் பங்களிப்பு செய்யுது. இங்க எலக்ட்ரானியல் என்ற பாடத்துல எலக்ட்ரான்கள் மட்டும் இல்லாம துளைகளும், காரணம் குறை கடத்திகள்ல துளைகளும் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யும். ரைட், அப்ப துளைகள் மூவ் ஆனாலும் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. எலக்ட்ரான் மூவ் ஆனால் மட்டும் இல்லை, எலக்ட்ரான்கள் மூவ் ஆனால் மட்டும் மின்னோட்டம் ஓடும் இல்லை, துளைகள் மூவ் ஆனாலும் மின்னோட்டம் ஓடும். ரைட், இது உனக்கு கொஞ்சம் லொஜிக்கலாக திங்க் பண்ணணும். பட் இது உனக்கு சரியா விளங்கி கொள்றது கொஞ்சம் கஷ்டம் தான், புரிஞ்சு கொண்டா ஈஸி. அது ஏன் துளைகள் மூவ் ஆனால் மட்டும் மின்னோட்டம் ஓடுதுன்னு சொல்றேன்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். உண்மையா எலக்ட்ரான் ஓடினா தான் மின்னோட்டம் ஓடுன்னு விலக தான் படிச்சு நாங்கள். துளைகள் ஓடினா ஏன் மின்னோட்டம் ஓடுன்னு நீ சொல்றேன்னு கேட்டால் உண்மையா என்னென்றால் உண்மையா லொஜிக்கலா திங்க் பண்ண தான் விளங்கும். கொஞ்சம் புரிஞ்சு கொள்றது கஷ்டம், புரிஞ்சு கொள்ள பாருங்க. ரைட், அப்ப எலக்ட்ரான்கள் மூவ் ஆகுதுண்டா உண்மையா என்ன நடக்குன்றால் துளைகளும் மூவ் ஆகுது. எலக்ட்ரான் இந்த திசையில மூவ் ஆகுது, அந்த திசைக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல துளை மூவ் ஆகுது. ரைட், இது நம்ம கிளியரா கதைக்கிறோம். இப்ப ஒரு ஒரு குறைகடத்தியோட யோசி. ரைட், ஒரு குறைகடத்தியோட யோசி. இந்த இடத்துல துளை இருக்குது. குறைகடத்தினா துளைகளும் இருக்கும், எலக்ட்ரான்களும் இருக்கும். ரைட், இப்போ வந்து ஒரு குறைகடத்தி ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னால் அதுல என் வகை பி வகை என்று சொல்லி 2 குறைகடத்திகள் நாங்கள் பார்த்தனாங்க. இப்போ என் வகை குறைகடத்தி எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே வந்து கட்டாயம் சுயாதீன எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்க வேணும். துளைகளை விட எலக்ட்ரான்கள் பெரும்பான்மையா இருக்க வேணும். காரணம் என்ன, மாசுடர் செய்யக்கூட எலக்ட்ரான்கள் கூட வருதல்லோ. அப்ப என் வகை குறைகடத்தியில சுயாதீன எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்க போகுது. இப்போ நீ இதுக்கு வந்து என்ன செய்ய போறாய், ஒரு கரண்ட் ஃப்ளோவை கொடுக்குறேன் வையன். ரைட், இங்க வந்து பாசிட்டிவ், இங்க வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ரைட், இங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் என் வகை குறைகடத்தியை பொறுத்தவரையில் எலக்ட்ரான்கள் வந்து இப்படி மூவ் ஆகும். எலக்ட்ரான்கள் மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு எலக்ட்ரான்கள் இப்படி மூவ் ஆகும். துளைகள் மூவ் ஆகும் அப்படி என்று கேட்டால் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் இல்லை. ரைட், இந்த திசையில மின்னோட்டம் எலக்ட்ரான்கள் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல துளைகள் மூவ் ஆக மட்டும் காய்ச்சினாங்க. இப்படி இங்க இருந்து வெளிக்கிடும் துளைகள், பிளஸ்ல இருந்து துளைகள் வெளிக்கிடும். அப்போ ஹோல்ஸ் வந்து துளைகள் என்று சொல்றது பாசிட்டிவ் சார்ஜஸ். ரைட், பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகுது. எப்படி சில பேருக்கு புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ எலக்ட்ரான்கள் மூவ் ஆகின்ற உண்மையான அர்த்தம் என்னென்றால் எலக்ட்ரான்கள் சார்பாக துளைகளும் மூவ் ஆகுது. இந்த சார்புன்ற விஷயம் இதை பத்தி நீ அந்த மின்காந்த தூண்டலே படிச்ச நீ, சும்மா நோமலா படிச்ச நீ. ரைட், இங்க சும்மா நோமலா புரிஞ்சு வச்சுக்கொள். எலக்ட்ரான் மூவ் ஆனாலே மின்னோட்டம் ஓடுமானவர்கள் ஓடும், ஆனால் எலக்ட்ரான் மட்டும் இல்லாம துளைகள் மூவ் ஆனாலும் ஓடும். இப்போ எலக்ட்ரான் துளை எப்படி ஓடுதுன்னு கேட்டால் எலக்ட்ரான் வந்து இந்த திசையில ஓடுதுன்னு சொன்னா எலக்ட்ரான்கள் வந்து இந்த திசையில, இந்த எலக்ட்ரான் வந்து இந்த திசையில ஓடுதென்றால் துளைகள் வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன்ல ஓடும். ரைட், இப்படி இந்த திசையில துளைகள் ஓடும். ரைட், ஓகே. அப்ப துளைகள் ஓடுற திசை ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கும், எலக்ட்ரான் ஓடுற திசை. இப்போ எலக்ட்ரான் சார்பாக துளையும் மூவ் ஆகும். துளை மூவ் ஆனாலும் மின்னோட்டம் ஓடுது, எலக்ட்ரான் மூவ் ஆனாலும் மின்னோட்டம் ஓடுது. அதுதான் இந்த விஷயம். ரைட், ஓகே. இப்போ இங்க வந்து என்ன நடக்க போகுதுனால் பி வகை. ரைட், இங்க நாங்கள் எடுத்த போரனோட மிக்ஸ் பண்ணி எடுத்தது வந்து பி வகை. என்ன காரணம்னா அங்கே துளை இருக்குது, ஒரு ஹோல் தான் இருக்குது. அப்ப பி வகை குறைகடத்தில் என்ன மாதிரி என்றால், ரைட், பி வகை குறைகடத்தியை பொறுத்தவரை என்ன மாதிரி என்றால், இங்க எடுத்த இந்த பி வகை குறைகடத்தி இருக்குதானே, பி டைப் குறைகடத்தில வந்து அதிகளவான ஹோல்ஸ் தான் இருக்கும். இப்ப என் வகை குறைகடத்தி, இப்ப நான் பாருங்க என் வகை குறைகடத்தி எடுத்துக்கொண்டால் எனக்கு வந்து அங்க அதிகளவான எலக்ட்ரான்கள் தான் இருந்தது. என் வகை குறைகடத்தியில சுயாதீன எலக்ட்ரான்கள் அதிகளவா இருந்தது. ஆனா ஹோல் துளைகளும் இருந்தது. ரெண்டுமே மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஆக்கள் தான். துளைகளும் எலக்ட்ரான்களும் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்யக்கூடியவை தான். என் வகை குறைகடத்தியை பொறுத்தவரையில எலக்ட்ரான்கள் சுயாதீன பிணைப்பில் ஈடுபடாத சுயாதீன எலக்ட்ரான்கள் அதிகளவாக இருக்கும், பெரும்பான்மையாக இருக்கும். துளைகளும் இருக்கும், ஆனால் துளைகளோட ஒப்படைக்குள்ள எலக்ட்ரான்கள் தான் பெரும்பான்மையா இருக்கும். துளைகள் ஹோல்ஸ் வந்து குறைவாக இருக்கும் என் வகை குறைகடத்தியில. ரைட், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் என்றபடி என் வகை குறைகடத்தில நெகட்டிவ் சார்ஜ் என்றபடியால எலக்ட்ரான்கள் அங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் பி டைப்ல வந்து பாருங்க துளைகள் தான் அதிகமாக இருக்கும். ரைட், பி டைப் வந்து போரனோட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது, சிலிக்கனா போரனோட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அங்கே எல்லாத்தையும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இல்லையாண்டு இல்லை, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனால் அங்கே தொட்டு கொண்டு கொஞ்சம் நேரம். அப்போ இங்கே வந்து பி டைப்ல வந்து ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கும். அப்போ இதுக்கு நான் மின்னோட்டத்தை கொடுத்தா வெளியில இருந்து கரண்டா கொடுத்தால், பி டைப்புக்கு வெளியில இருந்து கரண்டா கொடுத்தால், ரைட், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ், அப்போ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ரைட், அப்போ மின்னோட்டம் போகிற திசையில தான் இதுக்கும் ஓடும். அப்போ இது வந்து
இப்படி இந்த துளை வந்து போகிற திசை வந்து இப்படி இருக்கும், இந்த திசையில் துளை போகும். ஆனால் எலக்ட்ரான் வந்து அதுக்கு எதிரான திசையில் போகும், ரைட்? அப்போ துளைகள் போகிற திசை மின்னோட்டம் போகிற திசையில் இருக்கும், ரத்தினங்கள் அதுக்கு எதிரான திசையில் இருக்கும். அப்போ பி ஹோல்ன்றது நீ மின்னோட்டம் மாதிரியே யோசிக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி யோசிக்கலாம். என்ன இப்போ ஹோல்ன்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ன்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அதுக்கு நான் வெளியிலேருந்து கரண்டை கொடுத்தால் எனக்கு மின்னோட்டம் அப்படி ஓடும். என்ன எலக்ட்ரான் ஓடுற திசையில் எலக்ட்ரான் ஓடும், மின்னோட்டம் ஓடுற திசையில் பாசிட்டிவ் சார்ஜ் ஓடும். எலக்ட்ரான் ஓடுற திசைக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் துளைகளும் ஓடும். அப்போ குறைகடத்திகளை பொறுத்தவரையில் மின்னோட்டத்தின் பங்களிப்பு குறைகடத்திகளை பொறுத்தவரையில் எலக்ட்ரான்களும் பங்களிப்பு செய்து துளைகளும் பங்களிப்பு செய்து, ஆகவே ரெண்டும் சேர்ந்து எலக்ட்ரான்களும் துளைகளும் சேர்ந்து தான் இந்த குறைகடத்திகளில் மின்னோட்டத்தில் பங்களிப்பு செய்துன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம், ரைட்? ஓகே, நாங்கள் இதுவரையில் உள்ளீட்டு குறைகடத்திகள் வெளியீட்டு குறைகடத்திகள் அதை எப்படி உருவாக்குறது, அதில் இருக்கிற விஷயம் என்னன்றதை தெளிவாக பார்த்துனாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் அதுக்குள்ள கரண்ட் கொடுத்த என்ன மாதிரி நடக்கும், அதுக்குள்ள நடக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்த பிரபலமான கண்டுபிடிப்புகளை பற்றியெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இந்த மாணவர்களுக்கு நன்றிமா. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.